பொன்னியின் செல்வன் பாகம் 19 ரணக்கல ஆரண்யம். அப்போ இந்த மாதிரி பாழடைந்த பள்ளிப்படை கோவிலுக்கு இருட்டுற நேரத்தில் ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்தான். அக்கோயிலுடைய மேல் மண்டப விளிம்பில் அமைந்த காவல் பூத கணங்கள் அவனை பயமுறுத்த பார்த்துச்சு. ஆனால் அந்த வீர வைஷ்ணவ சிகாமணியாக பயப்படுறவன் பள்ளிப்படை கோவில் மண்டபத்தின் மீது தாவி ஏறினான். மண்டபத்துக்குள்ளே மீது கவிந்திருந்த மரக்கிளையின் மறைவில் உட்கார்ந்துக்கிட்டான். அவனுடைய கண்கள் அடர்த்தியான இருளை கிழித்து கொண்டு பார்க்கும் சக்தியை பெற்றிருந்தன. அவனுடைய செவிகளும் அவ்வாறே மிக மெல்லிய ஓசையும் கேட்கக்கூடிய கூர்மை பெற்றிருந்தன. இருட்டி 1 நாழிகை 2 நாழிகை இப்படி டைம் போகுது. என்ன 3 நாழிகை ஆயிடுச்சு. சுற்றிலும் சூழ்ந்திருந்த அந்த காரம் அவனை அடியோடு அமுக்கி மூச்சு திணற செஞ்சிச்சு. அவ்வப்போது காட்டு மரங்களிடையே சலசலன்னு சத்தம் வேறு ஏதோ கேட்டுச்சு. அதோ ஒரு மரநாய் மரத்தின் மேலே ஏறுகிறது, அதோ ஒரு ஆந்தை உருமுகிறது. இந்த பக்கம் ஒரு கோட்டான் கூவுது. மரநாய்க்கு பயந்து ஒரு பறவை சலசலன்னு சிறகு அடிச்சுக்கிட்டு மேல் கிளைக்கு பாயுது. அதோ நரிகள் ஊழையிட்டு தொடங்கின. தலைக்கு மேலே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அண்ணாந்து பார்த்தா அணிலோ ஓனானோ அதில் அத்தகைய வேறு ஒரு சிறு பிராணி மரக்கல்லில் தாவி ஏறிச்சு. மரக்கிளைகளின் இடுக்குகளின் வழியே வானகத்தில் ஒரு சிறு பகுதி தெரிஞ்சுது. விண்மீன்கள் முணுக்குன்னு மின்னிக்கொண்டு கீழே பார்த்தன. அந்த தனிமை மிகுந்த காணாந்தக ரத்தினத்திடையே வானத்து நட்சத்திரங்கள் அனைத்தும் நட்புறவு கொண்டது போல இருந்துச்சு. ஏன்னா ஆழ்வார்க்கடியான் மனைகளின் வழியாக எட்டி பார்த்தப்போ நட்சத்திரங்களை பார்த்து மெல்லிய குரலில் பேசினான். ஓ நட்சத்திரங்களே, உங்களை இன்றைக்கு பார்த்தால் பூவுலக மக்களின் அறிவினத்தை பார்த்து கேலி செய்து கண் சிமிட்டி சிரிப்பவர்கள் போல தோன்றுகிறது. சிரிப்பதற்கு உங்களுக்கு வேண்டிய காரணம் உண்டு. 100 வருஷத்துக்கு மேலாக இதே இடத்துல நடந்த போரில் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போரில் என்னாச்சு, இங்கே வெகு நாள் வரை இந்த ரத்தமெல்லாம் இங்கே இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. மனிதர்களுக்கு எதுக்காக இப்படி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, பகைக்க வேணும் இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த ரத்தத்தை சிந்தி வெள்ளமாக ஓட செய்யணும்னு என்னத்தை வியக்கிறீங்களோப்பா அப்படின்னு, இதுக்கு தான் பேர் வீரமாம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்லிகிட்டு இருந்தான். ஒரு மனிதன் இறந்து பல 100 வருஷம் ஆகி அவனிடம் பகைமை பாராட்டுகிறவர்கள் இந்த பள்ளிப்படை பகவானுடைய பள்ளிப்படையாம். பகைவன் பள்ளிப்படை கரையில் கூடி யோசிக்க போகிறாங்களாம். செத்துப்போன பெயரால் உயிரோடு போல இம்சிப்பதற்கு. வானத்து மின்மீன்களே, நீங்கள் ஏன் சிரிக்க மாட்டீர்கள்? நன்றாக சிரிங்கள். கடவுளே, இங்கே வந்து வீண் தானா? இன்றெல்லாம் இப்படியே கழிக்க போகிறேன்னா? எதிர்பார்த்தபடி ஆட்கள் இங்கே வரப்போகுது இல்லையா? என் காதில் உழுந்தது தவறா? நான் சரியாக கவனிக்கலையா? அல்லது அந்த மச்ச சமிஞ்சைகளால் தங்கள் யோசனைக்கு மாற்றிக்கொண்டு வேறு இடத்துக்கு போய்விட்டார்களா? என்ன ஏமாற்றம்! இன்றைக்கு மட்டும் நான் ஏமாந்து போனால் என்னை நான் ஒரு நாளும் மன்னித்து கொள்ள முடியாது. ஆகா, அதோ சிறிய வெளிச்சம் தெரிகிறது. அது என்ன? வெளிச்சம் மறைகிறது, மறுபடியும் தெரிகிறது, சந்தேகமில்லை. அதோ சுளுக்கு கொளுத்தி பிடித்து கொண்டு யாரோ ஒருவன் வருகிறான். இல்லை, 2 பேர்கள். காத்திருந்தது வீண் போகவில்லை. வந்தவர்கள் இருவரும் பள்ளிப்படையை தாண்டி கொண்டு சிறிய அப்பால் போனார்கள். அடர்ந்த காற்றுக்கு ஒருவன் ஒளிந்து கொண்டான். கையில் சுளுக்கு வைத்திருந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். யாருடைய வரவையோ அவன் எதிர்பார்த்துதான் என்பதில் சந்தேகமில்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் இன்னும் 2 பேர் வந்தாங்க. அவங்க 2 முன் வந்த இடத்துக்கு வந்தவர்களாக இருக்கணும். இல்லாவிட்டால் இந்த இருட்டில் அடர்ந்த காட்டில் வழி கண்டு பிடித்து கொண்டு வர முடியுமா? பிறகு இன்னும் 2 பேர் வந்தாங்க. முன்னாள் மண்டபம் ஒருத்தரும் பேசிக்கிட்டாங்க. கடைசியாக வந்தவர் ஒருத்தன் கைப்பையை விட்டு பை வச்சுக்கிட்டு இருந்தான்.
அதை பார்த்து அவன் அவிழ்த்து அதனுள் இருந்தவற்றை கொட்டினான். சுளுத்து வெளிச்சத்தில் தங்க நாணயங்கள் பல பலகளும் வெளிவீச்சு. கொடிய மனிதன் பைத்தியம் பிடித்தபோது சிரித்து, நண்பர்களே, சோழ நாட்டு பொக்கிஷத்தை அதை அழிச்சுக்கிட்டே சோழ நாட்டுக்கு கலை, அதாவது சோழத்துக்கு உலை வைக்க போகிறோம், இது பெரிய வேடிக்கை அல்லவா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கலகலன்னு சிரித்தாங்க. அதாவது சோழ நாட்டு பணத்தை வச்சு சோழ நாட்டை அழிக்க போகிறோன்னு சிரிக்கிறாங்க. ரவிதாசரை எரிசல் போடவேணா, கொஞ்சம் மெதுவாக பேசுங்கன்னா ஒருத்தன். அப்படி இங்கே யார் பேசிட்டு வந்தால் தெரிய போகுதுப்பா. நரிகளும் நாய்களும் மர நாய்களும் கூகைகளும் கோட்டான்களுக்கும் நம்ம பேச்சை கேட்கும். நல்லபடியாக அவள் யாரும் போய் சொல்லுவா, சொல்லாது அப்படின்னா ரவிதாசன். இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக பேசுறது நல்லது. பிறர் மெல்ல பேச தொடங்கினார்கள். ஆழ்வார்க்கடியான் அவருடைய பேச்சை கேட்டறிந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார். மண்டபத்துலேருந்து கீழே இறங்கி, அவருக்கு மண்டபத்தில் இருக்கிறது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சுது. மண்டபத்துலேருந்து இறங்கி கூட்டம் நடக்க இடத்துக்கு அருகில் ஓடி போய் ஒட்டுக்கிட்டே தீர வேணும். அதனால் விளையும் அபாயத்தை சமாளிக்க வேண்டியவாறு எண்ணிக்கொண்டு ஆழ்வார்க்கடியான் மண்டபத்திலேருந்து இறங்க முயற்சான். மரக்களில் உடம்பு உராய்ந்ததால் சலசலப்பு சத்தம் உண்டாச்சு. பேசிக்கொண்ட மனிதர்கள் இருவர் சட்டென்று குதித்து எழுந்து யார் அங்கே என்று கேட்டார்கள். ஆழ்வார்க்கடியான் இதய துடிப்பு சிறிது நேரம் நின்று போனது. அவர்கள் அகப்பட்டு கொள்ளாமல் தப்பி ஓடுவதில் வேறு வழி இல்லை. ஓடினாலும் காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்க தானே செய்யும். பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது? அச்சமயத்தில் கெட்டான் ஒரு சப்பட்டையை விரித்து உயர்த்தி அடித்து கொண்டதுடன் என்று உருமியது.